ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது, நெல்லை வசந்தன் ஐயா வந்து லக்னத்தை மாற்றி போடுவார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பேசிட்டு சொல்லும்போது ஜீவ லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொன்னோம். அது என்ன ஜீவ லக்னம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? ஜீவன் அப்படின்னா என்ன? ஜீவன் அப்படின்னா உயிர் தானே. உயிர் தானே வந்து அடிப்படை ஒரு மனிதனுக்கும், இல்லை வந்து விலங்கு, பறவை, தாவரம் அத்தனை இதுக்குமே காரணம் வந்து உயிர் தானே. அப்போ உயிர் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம வந்து ஆதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம்ல. ஆதின்னா தொடக்கம், அந்தம்னா முடிவு இல்லையா? அப்போ ஆதி அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் வந்து சூரியனை தான் எடுப்போம் நம்ம. இப்போ ஜீவ லக்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஜீவ லக்னம்ங்கிறது சூரியன் அடிப்படையை வச்சு கணிக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அப்படி கிடையாது. ஏன் அதை சொல்கிறோன்னா, இப்போ ஜீவனுங்கிறது ஒரு உடம்புக்கு ரொம்ப முக்கியம். உயிர் இருக்கிற வரைக்கும் தான் உடம்பு. உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு பேர்லாம் கிடையாது, போனந்தான். ஸோ அது மாதிரி இப்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டு வர வேண்டிய இடத்துல லெஃப்ட் ஹேண்டு தான் போயிட்டுருக்கோம். மகாபாரதத்தில் வந்து கதையில் வந்து நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், துரியோதனை அடிச்சடிச்சு போட்டாலும் ஜெயிக்க முடியாது, இல்லை கடைசியாக அவனோட தொடையில் உயிர் இருக்குங்கிறத வந்து கிருஷ்ணர் இந்த பக்கம் தொடையை தட்டி காமிச்சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல் ஜராசந்தனையும் அப்படி தான். 2 தடவை பிச்சு பீமன் போட்டால் கூட பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஒன்று சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த பாடி. அதுக்கப்புறம் ஒரு புல்லை எடுத்து கட் பண்ணி தலைப்பு மாற்றி இப்படி திருப்பி போட்ட பிறகு அதே போல் பீமன் போடுவாருங்கிற கதை வருதுல. இதுதான் மெக்கானிசம் தான், இதில் வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இருக்கிற லக்னம் அப்படியே இருக்கட்டும், அந்த லக்னத்தை வச்சுக்கிட்டு பார்க்கணும். அப்போ இந்த லக்னத்தை வச்சு பார்க்கும்போது அவருடைய ஜாதகரோட பெயரை எடுத்து இது வந்து அந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பொருந்துது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அவருக்கு பெயர் கொடுத்த கிரகம் எதுவாக இருக்கும், அது எந்தனால தான் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறத எடுப்போம். சில நேரங்களில் ஒரே கிரகம் இருக்காது, 2-3 கிரகங்கள் சேர்த்துலாம் கொடுக்கும். அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் கரெக்டாக தெரிஞ்சால் தான் அதை சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சில அமைப்புகள் இருக்கும். இப்போ அவங்க அம்மா பேர், அப்பா பேர் எல்லாருக்குமே 4ஆம் அதிபதி ஃபுல்லாக அம்மா பேர் வந்துருமானா வரவே வராது. சில ஜாதகங்களுக்கு 9ஆம் இடத்துல உள்ள கிரகங்கள் வந்து அவங்க அம்மா பேரை சொல்கிறதா இருக்கும், அல்லது 9ஆம் இடத்தோட தொடர்புடைய கிரகங்கள். என்னது, அப்பாவுக்கு தானே 9ஆம் இடம், அம்மாவுக்கு 4ஆம் இடம் தானே அப்படின்னு பார்ப்போம் இல்லையா? இந்த இடத்துல இன்னும் நிறைய குழப்பம் வரும். இங்கே பார்க்கும்போது நாம் ஏற்கனவே சொன்னது தான், இந்த 64 வகையான ஜாதகத்தில் இது என்ன பேட்டர்ன் அப்படிங்கிறத பிடிச்சி தான் இதில் எதை லக்னமாக போட்டு எடுக்கிறதுங்கிறதே உங்களுக்கு புரிய முடியும். அதுக்குன்னு எனக்கு 64 ஜாதக வகைகளும் தெரியும்னு நினைக்காதீங்க. எனக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும், அவருக்கு தெரியும், ஐயாவுக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கும், எனக்கு குறைவாக தான் தெரியும். ஆனால் இது எனக்கு போதும். ஏன்னா நம்ம வந்து இன்னும் உலகத்தில் பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் போய் பார்க்க போகலையே, அப்படி போகும்போது கற்றுக்கலாம் அப்படிங்கிறனால தான் அதை நம்ம ஒதுக்கி வச்சுருக்கிறது. நம்ம லெவலுக்கு இப்போ இது போதும் இல்லையா? இதை வச்சுட்டு தான் அந்த ஜாதகத்தை கணிக்கிறோம். இப்படி தகுந்த மாதிரி அந்த லக்னத்தை மாற்றி போடுறோம் இல்லையா? ஜாதகரோட பெயர், அவருடைய தந்தையார் பெயர், அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா பேர், அதுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அவங்களோட வாழ்க்கை துணையோட பேர். இதனால் வந்து முதல்ல இந்த ஜாதகத்தோடு எப்படி பொருந்தி போகுதுன்னு பார்த்து முதல்ல எடுக்கணும். எடுத்த பிறகு இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில இன்சிடெண்ட் நடந்திருக்கான்னு சில விஷயங்களை கேட்போம். இப்போது சனி இந்த இடத்துல இருக்குன்னா இதான் நடக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். குரு இந்த இடத்துல இருக்கும்போது இதான் நடக்கும். செவ்வாய் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு சில கணக்குகள் இருக்குல்ல. இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இதெல்லாம் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் லக்னத்தை மாற்றி போடுறது உண்டு. அப்போது பஞ்சாங்கத்தில் பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னம் சரியாக இருந்தாலும் பலன் சொல்வதற்கு அந்த லக்னம் வந்து பயன்படாது. அது டம்மி ஆகிடுது. அப்போ ஒரிஜினலாக எந்த இடத்த லக்னம் அப்படின்னு போடுறது தான் இந்த ஜீவ லக்னம் அப்படிங்கிறது. நம்ம வியூவர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட் கேட்பாங்க. சில பேர் வந்து நக்கல் பண்ணிட்டு போவாங்க, அவங்க சந்தேகம் தீரலைங்கிறதுனால சில பேர் நிறைய டவுட் கேட்பாங்க. இதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இந்த பதா லக்கணம், உபபதா லக்கணம், இந்து லக்கணம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே வருவாங்க. இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் சொன்ன ஒரே விஷயந்தான், நீங்கள் வந்து முதல்ல அடிப்படை ஜோதிடத்தை பழுதர கஷ்டம் இல்லாத கற்றுக்கோங்க. ஒன்றும் கிடையாது. ஜாதகம் பார்க்கும்போது 27 நட்சத்திரம், 9 கிரகம், அதுக்கப்புறம் 12 ராசி, அதுக்கப்புறம் இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல உச்சமாகுது, நீச்சமாகுது, பகையாகுது. கண்டிப்பாக பகையாகிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் ராசிகளோட தன்மை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராசி காரகத்துவம்னு சொல்கிறோம்ல, அது ராசியோட தன்மை, ராசி காரகத்துவம். அது மாதிரி கிரகங்களோட தன்மை, கிரக காரகத்துவம். எல்லாத்துக்கும் அடுத்தது கிரக சேர்க்கை காரகத்துவம் ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக சேர்க்கைக்கு ஒழுங்கான பலன் நீங்கள் நெட்டில் பார்த்திங்கன்னா அதாவது நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது எதுவுமே மேட்ச் ஆகாது. அதனால தான் நம்ம பார்க்குறது வந்து நிறைய வித்தியாசப்படும். அது இந்த காம்பினேஷன், இந்த அடிப்படை ஜோதிடத்தை முடிச்சுட்டு
அதுக்கப்புறம் நம்ம உயர்நிலை ஜோதிடத்தில் உட்காரும்போது இது எல்லாமே அடிப்படை ஜோதிடத்துலேருந்தே சரி கரெக்ட் பண்ணிட்டு போனால் தான் கணிக்க முடியுங்கிறது தெளிவாக தெரியும். இந்த பதாலக்கணம் உபபதாலக்கணம்ங்கிறது ஒன்றும் கிடையாது. நிறைய ஜோதிட முறைகள் கணிப்புகள் இருக்குல்ல. இப்போ நடக்கக்கூடிய திசை வந்து உங்களுக்கு சரியாக பலனை கொடுக்கலன்னா என்ன பண்ணலாம், இல்லை இனி வரப்போட திசை வந்து நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு அந்த காலத்தில் சில விதிமுறைகள்லாம் வச்சுருந்தாங்க. அது இந்த காலத்துலேயும் பயன்படுமானா பல விஷயங்கள் பயன்படும், பல விஷயங்கள் பயன்படாது. ரெண்டுத்தையும் தான் எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது அதில் தான் என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து பதாலக்கணங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் மேஷ லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்போ லக்னத்துலேருந்து 10ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்குது. அப்போ லக்னாதிபதியை ஒன்றா வச்சு அதுலேருந்து 10ஆம் இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா துலாம் வருதா, அந்த துலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பதாலக்கணம். இந்த பதாலக்கணத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்ததுன்னா அவருடைய செல்வ செழுமை, அவருக்கு சொசைட்டியில் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், இல்லைன்னா அந்த இடத்துல இந்த கிரகம் நடத்தக்கூடிய திசை நல்லா இருக்குங்கிறது ஒரு சின்ன கணக்கு. இது இந்த காலத்துக்கு சரி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சரி வராது. முதல்ல வந்து அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கடிகாரம், இந்த மாதிரி மொபைல் ஃபோனு டான்னு டைம் பார்க்குறதுக்கெல்லாம் முடியாது. அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. சூரிய உதய நாழிகையிலேருந்து அஸ்தமன நாழிகை வரைக்கும் அதை கணக்கு பண்ணுறதுக்காக அவங்க சில விஷயங்களை வச்சுருப்பாங்க. அது நம்மளோட இன்னும் பர்ஃபெக்டாக தான் இருந்திருக்கும். பட் இந்த காலத்துக்கு வந்து அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு நாழிகை கணக்கு நம்ம பார்க்குறது இல்லைல்ல. ஏன்னா வெள்ளைக்காரன் என்னைக்கு வந்து இங்கே வந்து க்ரீன்விச் டைம் அதை பேஸ் பண்ணி டைம் வரையும் வச்சு அன்னையிலேருந்து நாழிகை நமக்கு பயன்படுத்துறது இல்லையா. இன்னும் நம்ம விடாப்படியாக அந்த பஞ்சாங்கம் எழுதுகிற ஆட்கள், ஜாதகம் எழுதுகிற ஆட்கள் தான் அதை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. அது தேவையே இல்லை. இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் நான் போதும்ல நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிறதுனால அப்போ அந்த பதாலக்கணம் வந்து இதுக்காக பயன்பட்டுச்சு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உபபதா. அப்போ உபபதான்னா அவங்களோட துணை எவ்வளோ தான். அப்போ இந்த லக்னம்னா அவங்களுக்கு வாழ்க்கை துணை இருக்குதுல்ல. அப்போ பார்க்கும்போது அதில் என்ன பண்ணுறாங்கன்னா 12ஆம் இடம் இருக்குது இல்லையா, 12ஆம் அதிபதி 12ஆம் இடம், இதுதான் அந்த கணக்கு. இதிலேருந்து 12ஆம் இடத்துலேருந்து 12ஆம் அதிபதி எத்தனாவது கட்டத்தில் இருக்கார் அப்படின்னு முதல்ல எண்ணுவாங்க. எண்ணி எடுத்துக்கிட்டு 8 வந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, 12ஆம் அதிபதி எங்கே இருக்கோ அதுலேருந்து 8ஆம் இடத்தை போட்டு அதுதான் உபபதா லக்னம் அப்படின்னு ஒரு கணக்கை சொல்லுவாங்க. இது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பார்க்குறது. சரி, இது எதுக்கு 12ஆம் இடத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டால் 12ஆம் இடம் தானே பெட்ரூமு, கட்டில் ஆடினா தானே தொட்டில் ஆடும். அப்போ அந்த இடம் சரியாக இருந்தானே கிட்டத்தட்ட எல்லாம் சரியாக போயிடுங்கிறதுனால அப்படி பார்க்குறது அது ஒரு சிஸ்டம். அதையும் தாண்டி இப்போ இந்து லக்னம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது என்ன இந்து லக்னம், அப்புறம் முஸ்லீம் லக்னம், கிறிஸ்தவ லக்னம் அப்படிலாம் எடுக்க வேணாம். இந்து அப்படின்னாலே சந்திரன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இதுக்காக கொடுக்கப்படக்கூடிய விஷயங்க தான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துலேருந்து 9ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது அல்லது 9ஆம் இடத்துக்கு உரிய கிரகம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கணும். இந்த ராகு கேதை தவிர சூரியன்லேருந்து ஆரம்பித்து சனி வரைக்கும் ஒன்றுத்துக்கும் சில எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. இந்த எண்ணிக்கையை வந்து பார்க்கணும். எப்படி எண்ணிக்கையை பார்க்குறதுன்னா லக்னத்துலேருந்து 9ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது, ராகு கேதுக்களை தவிர எந்த கிரகம் இருந்தாலும் அதுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும். அதே போல் 9ஆம் அதிபதி அதுக்கு ஒரு எண்ணிக்கை இருக்கும். குருன்னா 9ஆம் அதிபதினா குருவுக்கு ஒரு எண்ணிக்கை, தனுசில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட ஒரு எண்ணிக்கைன்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுத்தையும் கூட்டி அதை 12ஆல் வகுத்து எவ்வளோ மீதி வருதோ அதை உங்கள் ராசியில் சந்திரன் எங்கே இருக்கோ அதுலேருந்து எண்ணிக்கிட்டு அந்த இடத்துல போடுங்க. அதுதான் இந்து லக்கணம். இது ஒரு சின்ன சின்ன கணக்குகள் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை நேரடியாக படிக்காமல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நான் வேணாம்லாம் சொல்லலை, பின்னாடி தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒரு 2 பலன் சொல்லணும், அது தப்பு இல்லாமல் சொல்லணும். அதுக்கு முதல்ல என்ன வழி ஒன்று. அப்போ அடிப்படை ஜோதிடம் முடிஞ்சோன்னே அதை பேஸ் பண்ணி அட்வான்ஸ் வாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையா தேவையில்லையா, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது, இதெல்லாம் ரொம்ப பார்க்கணும். ஏன்னா லக்னம் அப்படிங்கிற லக்ன புள்ளியை தடுமாறுறதே நமக்கு தப்பாக இருக்குது. சில இடங்களில் சொல்லும்போது கேபி சிஸ்டத்தெலாம் சொல்லுவாங்க. ஒரு குழந்தை ஒரு பிறந்திருக்குன்னு ஒரு டயத்தை கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா கேபி சிஸ்டத்தில் நான் சொல்கிறது வந்து ஒரிஜினல் சொல்கிறேன். பல இடங்களில் நிறையா அதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. பரிகாரம்லாம் சொல்லிவிட்டு கேபி சிஸ்டம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம அந்த இடத்துக்கு போகலை. ஏன்னா அந்த இடத்துல நான் ஒரிஜினல் இன்ஸ்டியூட்டில் நான் படிச்சிருக்கேங்கிறனால, ஃபுல்லாக படிக்கணும் இல்லையா, பேசிக் படிச்சிருக்கேங்கிறனால சொல்கிறேன். அப்போ அந்த ஒரு குழந்தை பிறந்த டயத்தை கொடுத்தீங்கன்னா அதை உடனே அவங்க எடுக்க மாட்டாங்க. அந்த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் டைம் போடும்போது அதில் என்ன எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை வந்து தாயோட வயிற்றுலேருந்து வெளியில் வந்த டைம்னு ஒரு டைம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா தாயோட சுவாசத்தை தான் குழந்தை சுவாசிச்சிட்ருக்கும். அதுக்கப்புறம் தொப்புள் கொடி கட்டிங்கன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தொப்புள் கொடியை கட் பண்ணும்போது தான் அந்த குழந்தை அழுவுதில்ல, அப்போ தான் அது ஒரிஜினல் சுவாசத்தை துவங்கும். அப்போ அந்த சுவாச தயத்தை எடுக்கணுங்கிறதுனால தான்
இந்த பிறந்த நேரத்தை சரிபார்க்கறதுக்கான ஒரு கணக்கு எடுப்பாங்க. இதை எப்படி சரிபார்க்கிறதுங்கிறதுக்கு தான் இந்தந்த இன்சிடெண்ட்டெல்லாம் நடந்ததா, இப்படிலாம் இருக்காங்களான்னு சில இன்சிடெண்ட்டை கேட்டு தான் அதை ஜட்ஜ் பண்ணுமே தவிர, இப்படி இருக்கிறதுனால இப்படி அப்படின்லாம் போட்டுக்கக்கூடாது. ரூலிங் பிளானட்ஸ் சரியாக இருக்குது அப்படின்லாம் போடக்கூடாது. அதனால் அதை போட்டு தான் அதை சரி பண்ணி எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது தான் அந்த பலன்கள் வந்து துல்லியமாக இருக்கும், இந்த லக்ன புள்ளி கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நாம் பார்க்குறது எல்லாமே பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்க்குறோம். 29.5 டிகிரியில் வந்து லக்னம் உட்காந்தாலும் அதான் ராசி. அங்கே அப்படி கிடையாது. அது வந்து ராசிங்கிறது கிடையாது, அது பாவம் மாறிடும். அந்த பாவம் மாறும்போது எல்லாத்துக்கும் கரெக்டாக 30 டிகிரி வராது. சில இடங்களில் 28 டிகிரி வரும், சில ராசி 32 டிகிரி கூட வரும். ஏன்னா பூமியோட வடிவம்ங்கிறது வட்ட வடிவமோ கிடையாதுல்ல, அது ஒரு மாதிரி கோழி முட்டை சைஸுக்கு தானே இருக்குது. அப்படி அந்த பூமி சுழலும் போது மாறுபடும் போது அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ராசியோட தன்மை, அந்த பாவம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வருதுங்கிறது அவங்க கால்குலேஷன் பண்ணி அயனாம்சம்னு சொல்லுவாங்கள்ல, சூரிய பூமியோட சாய்மானத்தோட கணக்கு பண்ணி அவங்க ஒரு எடுப்பாங்க. ஸோ அங்கே பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் லக்ன புள்ளியை சரி பண்ணணுன்னா ஜீவலக்கணம் ஓரளவு மேலோட்டமான பலனை கொடுக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கேபி சிஸ்டத்தில் சில விஷயங்களை எடுத்து அதை நம்ம ரெக்டிஃபிகேஷன் பண்ணும்போது அது சில பலன்களை கொடுக்கும். இப்போ தான் நம்ம லக்னத்துக்கே சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இந்த லக்னத்தை சரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா எது இந்து லக்னம், எது வந்து பதா லக்கணம், எது உபபதா லக்கணம்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்போ இதை முதல்ல சரி பண்ணுறது தெரிஞ்சுக்கணும். இது சரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ரிசல்ட் இங்கே வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அங்கே போகணும்? அதனால தான் சொல்கிறது, நம்ம வந்து எப்போதுமே சொல்லுவாங்க, ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, இந்த தோப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள்லாம் எவ்வளோ வரிசையாக இருக்குது, இது ஏன் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் தெரியாதுன்னு சொல்லுவார். வைக்கும்போதே வரிசையாக வச்சுட்டாங்க கன்று வைக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கும்போதே ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா, அடிப்படையிலேருந்து கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஸ்டம் போதும். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு சில விஷயங்களை அப்ளை பண்ணி பார்க்குறது. அதனால் ஜீவலக்கணம், இந்து லக்கணம், பதா லக்கணம், உபபதா லக்கணம், ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் லக்கணம் எல்லாமே வந்து பிறந்த நேரத்தை சரிபார்ப்பதன் அடிப்படையிலும் பலன்கள் அடிப்படையிலும் தான் சில லக்னத்தை மாற்றி போடணுங்கிறது மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே தவிர, ஒன்றொன்றுத்தையும் புதுசாக கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அகலமாக போயிட்டே இருக்கக்கூடாது. முதல்ல ஆழமாக ஊன்ற கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து போகணும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டிங்கன்னா இப்படி போயிட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் உங்கள் பயணத்தை வந்து தெளிவுபடுத்த முடியாது. சொல்லுவாங்கள்ல, பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இந்த மரத்தை விட அது நல்லாயிருக்கு, அந்த மரத்தை விட இது நல்லாயிருக்கு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அதனால் முதல்ல ஏதாவது ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்துருங்க, அதை தரவாக எடுத்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் போகலாம். அதனால் லக்னத்தில் இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, அதனால் பெருசாக போட்டு குழப்பிக்க வேணாம். இதில் எது உங்களுக்கு சரியாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துங்க. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.